Hello aspirants, welcome to my channel. இது வந்து SSC ப்ரீவியஸ் இயரில் ட்ரிக்னாமெட்ரிக் டாப்பிக்கில் கேட்ட சம்மு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபை 1 + sin θ - cos θ by 1 + sin θ + cos θ. ஸோ இந்த மாதிரி சம்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வேல்யூ புட்டிங் மெத்தடில் வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் வேல்யூ புட்டிங் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா டீட்டாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 டிகிரி எடுக்கிறேன். நீங்கள் டீட்டாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி இதில் எது வேணால் எடுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 டிகிரி எடுக்கிறேன். மோஸ்ட்லி வந்து sin θ cos θ மட்டும்தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த மாதிரியான சம்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டா வந்து ஒன்று 0 டிகிரி இல்லைனா 90 டிகிரி எடுத்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா சம்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பட் இந்த சம்முக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி 0 ஆர் 90 டிகிரி எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷனே ரெண்டு வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் 0 ஆர் 90 டிகிரி வந்து யூஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் அதுபோக கொஷினில் வந்து sin θ cos θவோட அடிஷ்னலாக அதாவது டேனோ காட்டோ கொசிக்கனோ சீக்கனோ இருந்துச்சுன்னா நீங்கள் டீட்டா வந்து 45 டிகிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி இருக்கிற சம்ஸுக்கு வந்து ஆன்சர் வரும். இது வந்து ரூல் கிடையாது, மோஸ்ட்லி வரும். பட் இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் சம்ஸும் இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது எக்ஸப்ஷனல் சம்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து அப்படி போட முடியாது. ஸோ அப்படி பண்ண முடியாத சம்ஸ்க்கு வந்து நீங்கள் டீட்டா என்ன வேணும் எடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சம்முக்கு வந்து டீட்டா வந்து 60 டிகிரின்னு எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 + sin 60 டிகிரி - cos 60 டிகிரி டிவைடட் பை 1 + sin 60 டிகிரி + cos 60 டிகிரி. சரிங்களா? ஸோ என்ன வரும் 1 + sin 60 டிகிரி அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து √3/2. சரிங்களா? ஸோ √3/2 மைனஸ் cos 60 டிகிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1/2 டிவைடட் பை 1 ப்ளஸ் அதே sin 60 டிகிரி √3/2 ப்ளஸ் cos 60 டிகிரி 1/2. ஸோ நியூமரேட்டரை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா 2 + √3 - 1/2 டிவைடட் பை டினாமினேட்டரில் 2 + √3 + 1/2ன்னு வரும். சரிங்களா? ஸோ நியூமரேட்டரில் 2 - 1 வந்து 1. அப்போ √3 + 1/2 டிவைடட் பை 2 + 1 வந்து 3 + √3/2ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா √3 + 1/2 டினாமினேட்டர் நியூமரேட்டரில் போகும்போது 2/3 + √3ன்னு வரும். இந்த 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த என்ன இருக்குது அப்படின்னா அதாவது √3 + 1/3 + √3ன்னு இருக்குது. ஸோ காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 - √3/3 - √3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நியூமரேட்டரில் √3 + 1 × 3 - √3 டிவைடட் பை டினாமினேட்டர் a + b × a - b. அப்போ a² - b². அப்போ 3² - √3 சரிங்களா? அப்போ நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு √3ஆல் 3 √3 அடுத்த √3 × -√3 -3 1 × 3 +3 1 × -√3 டிவைடட் பை 3² வந்து 9 -√3² பண்ணிங்க அப்படின்னா 3. சரிங்களா? ஸோ என்ன வரும் அப்படின்னா 3 √3 -√3 2 √3 -3 + 3 கேன்சல். அப்போ 2 √3/9 - 3 6ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 டைம்ஸ் போகும். அப்போ ரிமைனிங் √3/3ன்னு வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா √3/3 வந்து நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா √3 × √3ன்னு எழுதலாம். இந்த √3 கேன்சல் ஆகி ஸோ ஃபைனலாக 1/√3ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதுதான் 1/√3 அப்படின்றது வரும். இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷனில் நீங்கள் ஒரு ஆப்ஷன்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் டீட்டாக்கு பதிலாக 60 டிகிரி வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது எதுக்கு வந்து 1/√3 வருதோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சம்முடைய ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். இப்போ காஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து cos θ/2 அப்படின்றது 60 டிகிரி நம்ம எடுத்தோம் டீட்டா. இப்போ cos 30 டிகிரி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா √3/2ன்னு வரும். அப்போ இது கிடையாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்த பி வந்து பார்த்திங்க அப்படின்னா sin θ/2 sin 30 டிகிரி 1/2. சரிங்களா? ஸோ அப்போ இதுவும் வராது. அடுத்த ஆப்ஷன் சி cot 30 டிகிரி காட்டோட 30 டிகிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு √3. அப்போ இதுவும் கிடையாது. சரிங்களா? அடுத்த
tan 30 டிகிரி tan 30 டிகிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/√3 வரும். அப்போ இந்த சம்முடைய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி tan θ/2 அப்படின்றது தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த சம்மை வந்து நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி வேல்யூ புட்டிங் மெத்தட்லேயும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படி வேல்யூ புட்டிங் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கேன்சல் பண்ணுறதுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம்மும் இதே மாதிரி சிமிலரான ஒரு சம்மு தான், அதை நம்ம பார்ப்போம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 - sin 2t divided by 1 + sin 2t into cos t plus sin t by cos t minus sin t. ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சம்முக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன் காஸ் மட்டும்தான் வந்திருக்கு. 0 டிகிரி இல்லைனா 90 டிகிரி யூஸ் பண்ணலாம். பட் இந்த சம்முக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வரல. ஏன்னா 2 ஆப்ஷன்ஸ் இதுக்கும் வருது. ஸோ அப்போ வந்து லிமிடேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன டிகிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 30, 60, 45, 90 என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0 டிகிரி 90 டிகிரி யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண ஆன்சர் வரலன்ட்டேன். அப்போ நீங்கள் 45 டிகிரியும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 45ஆல் இந்த 2 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 90 டிகிரின்னு வந்துடும். ஆல்ரெடி 0 டிகிரிக்கு 90 டிகிரி வரல அப்படின்னும் போது இதுவும் வராது. அப்போ 45 டிகிரியும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 இல்லைனா 60 டிகிரி. ஸோ நான் இந்த சமயம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 60 டிகிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா 60 டிகிரி இன்ட்டு 2 அப்படின்னும் போது 120 டிகிரின்னு வரும். உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 டிகிரி அப்படின்றத நான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ டி வந்து 30 டிகிரி யூஸ் பண்ண போகிறோம். இதை இப்போ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 1 - sin 2t 2 × 30 டிகிரி 60 டிகிரி டிவைடட் பை 1 + sin 2 × t 60 டிகிரி இன்ட்டு cos 30 டிகிரி ப்ளஸ் sin 30 டிகிரி டிவைடட் பை cos 30 டிகிரி மைனஸ் sin 30 டிகிரி. சரிங்களா? இப்போ 1 - sin 60 டிகிரி அப்படின்றது √3/2 டிவைடட் பை 1 + sin 60 டிகிரி அப்படின்றது √3/2 இன்ட்டு cos 30 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா √3/2 ப்ளஸ் sin 30 டிகிரி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 டிவைடட் பை √3/2 மைனஸ் 1/2ன்னு வரும். ஸோ இந்த பக்கம் எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா 2 - √3/2 டிவைடட் பை 2 + √3/2ன்னு வரும். இன்ட்டு இங்கே வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்கனால நியூமரேட்டர் ஸ்ட்ரெயிட்டாக ப்ளஸ் பண்ணலாம். √3 + 1/2 டிவைடட் பை √3 - 1/2ன்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 - √3/2 இன்ட்டு சரிங்களா இன்ட்டு டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போகும்போது 2/2 + √3 ஆயிரும். இந்த 2 கேன்சல். சரிங்களா? இன்ட்டு √3 + 1/2 இன்ட்டு அதே மாதிரி அதுவும் நியூமரேட்டருக்கு போகும்போது 2/√3 - 1ன்னு வரும். இந்த 2 கேன்சல். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 2 - √3/2 + √3 இன்ட்டு √3 + 1/√3 - 1. ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2ஆல் √3 2√3 2 × √3 2√3 2 × +1 +2 minus √3 into plus √3 minus 3 minus √3 into +1 minus √3 divided by 2 into √3 2 √3 2 into -1 -2 √3 into √3 plus 3 √3 into -1 minus √3 சரிங்களா? அப்போ நியூமரேட்டரில் 2 √3 minus √3 √3 2 minus 3 வந்து பார்த்திங்கன்னா -1. அப்போ √3 - 1 divided by 2 √3 minus √3 வந்து பார்த்திங்க அப்படின்னா √3 + 1ன்னு வரும். ஸோ √3 - 1/√3 + 1ன்னு வரும். ஸோ இதை நீங்கள் இப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது ஆப்ஷன்லேருந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு நீங்கள் காஞ்சிகேட் எடுத்து நீங்கள் இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கூட செக் பண்ணலாம். சரிங்களா? உங்கள் விருப்பம் தான். நான் என்ன பண்ணுறேன் அப்படியே நான் வந்து செக் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா தீட்டா வந்து 30 டிகிரி எடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஆப்ஷனாக நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எதில் வரும் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 - 2 into tan 30 டிகிரி டிவைடட் பை 1 + 2 tan 30 டிகிரி. சரிங்களா? இப்போ 1 - 2 into tan 30 டிகிரி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/√3. சரிங்களா? ஸோ 1/√3 டிவைடட் பை 1 + 2 into 1/√3ன்னு வரும். அப்போ 1 - 2√3 டிவைடட் பை 1 + 2√3ன்னு வரும்.
ஸோ என்ன வரும் அப்படின்னா இங்கே √3 மைனஸ் 2/√3ன்னு வரும். ஸோ இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். டினாமினேட்டர் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. √3 மைனஸ் 2 வருது, நம்மளுக்கு வந்து √3 + 1ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா வராது. ஸோ ஆப்ஷன் ஏ வரல அப்படின்னா ஆப்ஷன் பியும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதில் வந்து மைனஸ் ப்ளஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறி வந்திருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வரல அப்படின்னா ஆப்ஷன் சியும் வர வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து ஆப்ஷன் பி பாருங்கள். பி வந்து 1 - tan 30° டிவைடட் பை 1 + tan 30° சரிங்களா. ஸோ tan 30° அப்படின்றது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 1/√3. ஸோ 1/√3 டிவைடட் பை 1 + 1/√3. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா √3 - 1 இந்த √3 √3 கேன்சல் ஆகி √3 + 1 வரும். ஸோ அப்போ இதுதான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏன்னா ஆப்ஷன் டி வந்து வராது. ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் ஆப்ஷன் டியும் வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் வரும். ஸோ இந்த சம்மோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 - tan t டிவைட் பை 1 + tan t சரிங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் வேல்யூ புட்டிங் மெத்தடில் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் ரெண்டாவது டைம் கன்சியூமிங்காகவும் இருக்கும் சரிங்களா. அதனால் பார்த்துங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.